அனிதா புஷ்பவனம் குப்புசாமி விஹா யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்குமே அன்பான வணக்கம். இன்றைக்கு மொட்டமாடி தோட்டத்தில் நின்றுருக்கோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாருங்களேன், ஒரு வித்தியாசமான வகையான கொடி வகைகள் செடியெல்லாம் இருக்குங்க. அது நாங்கள் காமிக்க போறோம். ஏற்கனவே நீங்க பல விஷயங்கள் பார்த்துருக்கீங்க மொட்டை மாடியில. இந்த தோட்டப்பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே எங்களுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பெற்று நீடூழி வாழணும்னு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இப்போ கொடி உருளைய பத்தி பேச போறோம். கொடி உருளைங்க பாருங்க, இது கொடி உருளை கிடையாது, இது பேரு காவள்ளி, காய் வள்ளி. அதாவது வள்ளி கொடி, அதுல காய் காய்க்குது. உருளைக்கிழங்குமே இருக்கிறதுனால கொடி உருளைக்கிழங்குன்னு சொல்லிட்டாங்க. ஆக்சுவலா வள்ளி காய், இது வந்து வள்ளி காய். ஆனா பாக்குறதுக்கு உருளைக்கிழங்கு மாதிரியே இருக்கு பாருங்க. ஆனா உருளைக்கிழங்கு மாதிரி சமைக்கலாம். சுவையும் அநேகமாக அது மாதிரிதான் இருக்கு. ஆமா, ரொம்ப நல்லா இருக்கும். இதை விட சில பேர் பூமிக்குள்ள கிழங்கு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இது பூமிக்கு மேல, அதனால தாராளமா சாப்பிடலாம். இது கிழங்கு தான், ஆனா வெளியில வரதுனால காய். காயின்னு தான் நம்ம சொல்லணும். இது கிழங்குன்னு சொல்ல முடியாது, ஏன்னா பூமிக்கு உள்ளதான் கிழங்குன்னு சொல்லணும். அப்போ வள்ளி காய். இது வந்து ஒரு காய் நீங்க விதை போட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 50-60 காய், ஏன் 100 காய் கூட காய்க்கும் ஒரு செடி. இப்போ இதில் பாருங்க எவ்வளவு காய் இருக்குன்னு பாருங்க. இது வந்து மாடி தோட்டத்துல. இன்னும் வந்து நீங்க கீழே வந்து நல்ல மணல்ல போட்டீங்கன்னா இன்னும் நல்ல பெரிய பெரிய காயா நிறைய காய்க்கும். நல்ல பெரிய காயெல்லாம் மேல. ஆக்சுவலா இன்னொன்னுங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா பசுமையா இருந்தது. நாங்க வீட்டுல இல்ல, கொஞ்சம் நிகழ்ச்சி காரணமாக எங்க தொழில் காரணமாக வெளியே போயிட்டு இருக்கறனால கொஞ்சம் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் காஞ்சிருக்கு. இல்லாட்டி ரொம்ப பசுமையா இருந்தப்ப நிறைய காய் இருந்தது. ஒரு கொடியில எவ்வளவு காய் ஒரு விதையில வரும்னு சொல்ல முடியாது, நிறையவே வரும். சரியாக பராமரிச்சோன்னு வைங்களேன், நிறையவே வரும். ஆமா, கொண்டாங்க. இப்ப என்ன செய்யறோம்னா, நாங்க ஏணி வச்சு மேல இருந்து பறிக்கிறேன். இங்க பாருங்க, பெரிய காயெல்லாம் இங்க இருக்கு. இங்க பாருங்க எப்படி இன்னும் இருக்கு. வர 2 எடுது பாருங்க எப்படி காய்ச்சிருக்கு பாருங்க. முளைச்சிருச்சு பாருங்க, இங்க பாருங்க முத்தி முளைச்சிருச்சு பாத்தீங்களா? இன்னும் இருக்கா? இத பாருங்க, இதுக்கு பேர் தான் ஸ்டார் ஃப்ரூட், நட்சத்திர கனி. இதான நம்ம யூடியூப்ல பல தடவை காமிச்சிட்டோம். இது வந்து ரொம்ப ஃபாஸ்ட், இதுல விட்டமின்ஸ் வந்து நிறைய இருக்கு. பெரும்பாலும் என்னன்னா புளிக்கும், ஆனா இந்த ஸ்டார் என்னமோ நமக்கு வாய்ச்சது நல்ல இனிப்பு, நல்ல இனிப்பு, ஆப்பிள் மாதிரி இருக்கும். இப்போ அங்க பாருங்க நல்லா பழுத்தது பாருங்க, எப்படி பழுத்திருக்கு பாருங்க. இதோ பழுத்தத, ரொம்ப பழுத்தத குருவியார் வந்து இப்பதான் ருசி பார்த்திருக்கிறார். அவருக்கே போட்டலாம். இல்ல எடுத்து குருவியார் ருசி பார்த்தா என்ன, ஒரு பக்கம் இந்த பக்கம் இருக்க, அந்த பக்கம் நான் சாப்பிட்டுக்கிறேன். இந்த பாருங்க எப்படி சாப்பிட்டுருக்காரு பாருங்க குருவியார். அவர் ருசி பார்த்துட்டு போயிருக்கிறார். ஒவ்வொரு கிளையிலயும் பாருங்களேன் ஒவ்வொரு கொத்தா இருக்கு பாருங்க, நிறைய இருக்கு. இதுல பெருசு மட்டும் இப்ப பறிச்சிடுறோம். பறிச்சு நம்ம விஹா ஆன்லைன்ல நிறைய பேர் ஒரு தடவை வாங்கினவங்க நிறைய பேர் வாங்கிட்டு போறாங்க நம்ம விஹா கடைக்கு வந்துட்டு. இப்போ இன்னொன்னு சொல்லிடுறேங்க உங்களுக்கு, இப்ப இந்த கொடி உருளை நாங்க வளர்க்கணும் அப்படின்னு இருக்கீங்க இல்லையா? அப்படி இருக்கிறவங்க என்ன பண்ணுங்க, நம்ம விஹால ஆர்டர் போடுங்க. இல்ல நேர்ல வந்து வாங்குறவங்க கூட நம்ம விஹா கடைக்கு வாங்க. அந்த கொடி உருளையின் விதை அந்த ஒண்ணும் இல்லைங்க, அந்த கிழங்கை கொண்டு போய் நம்ம மண்ணுல புதைச்சு வச்சாலே போதுங்க, நல்லா முளைச்சு வரும். அப்படி தேவைப்படுகிறவங்க நேர்ல வந்து வாங்கணும்னா நம்ம விஹா அட்ரஸ் வந்து நம்ம இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. எங்க கடைக்கான அட்ரஸ் இருக்கும், கஸ்டமர் கேர் நம்பர் இருக்கும், கூகுள் ரூட் மேப் இருக்கும், அட்ரஸும் இருக்கும், வந்து பார்த்துக்கலாம். பார்த்து நீங்க வாங்கிக்கோங்க. அதே போல ஆன்லைன்ல ஆர்டர் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, எங்ககிட்ட எவ்வளவு கிழங்கு இருக்கு நீங்க பாத்தீங்க இல்லையா, அதை வந்து நாங்க அப்லோட் பண்றோங்க. அதுல ஆர்டர் போட்டு நீங்க வாங்கிட்டு பதியம் போட்டுக்கோங்க. அதாவது அது மண்ணில் புதைச்சி வச்சு வளர்த்துக்கலாம். நான் இப்போ அதை பத்தி டீட்டெயில் சொல்லிடுறேன். விஹா ஆன்லைன் அப்படின்னு புதுசா இருக்கிறவங்க என்னன்னு தெரியாம இருப்பீங்க இல்லையா, அவங்களுக்காக சொல்ற செய்தி இது. வழக்கம் போல ஒவ்வொரு வீடியோலும் விஹா ஆன்லைன் என்பது எங்களுடைய ஆன்லைன் ஷாப். இது வரைக்கும் எங்களுடைய விஹா ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் டவுன்லோட் பண்ணாதவங்க பிளே ஸ்டோர் ஆப் ஸ்டோருக்கு போயிட்டு தம்ப்நெயில்ல கொடுக்கப்பட்டு இருக்கின்ற விஹா ஆன்லைன் அப்படின்ற ஸ்பெல்லிங் பார்த்துட்டு டெக்ஸ்ட் பண்ணுங்க, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் செய்த பின்னாடி நீங்க உறுதிப்படுத்திக்கணும் என்னோட தானா அப்படின்றதுக்காக எங்களுடைய லோகோல விஹா லோகோல மிஸ்ஸஸ் அனிதா குப்புசாமி விஹா அப்படின்னு இருக்கும் இல்லையா, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க, பச்சை எழுத்துல இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான பொருள்கள்
என்னென்ன தேவையோ நிறைய பொருட்கள் ஒவ்வொரு கேட்டகரியிலையும் போட்டிருக்கேன். அதை பார்த்து நீங்க ஆர்டர் செய்து கொள்ளலாம். இந்த கார்டன் சம்பந்தப்பட்டது விதைகள் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா கார்டன் அப்படின்ற ஒரு கேட்டகரியில இருக்கும். இப்போ நாங்க பறிச்ச விதை இருக்கு இல்லையா, அந்த கொடி உருளை இருக்கு இல்லையா, அது கொடி உருளை தான் பொதுவா எல்லாருமே சொல்லிட்டு பிரபலப்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு சிலர் மட்டுமே இது போட்டிருக்காங்க. அந்த கொடி உருளை வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், அந்த உருளைக்கிழங்கு வேணும் நீங்க பதியம் போடுறதுக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதை வந்து கார்டன் பகுதியில போய் தேடுங்க, கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ இது தவிர பார்த்தீங்கன்னா விஹா.ஆன்லைன் என்கின்ற இ-காமர்ஸ் வெப்சைட்டும் நடத்திக்கிட்டு வரேன். எங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்டும் எங்களுடைய ஆப்பும் கொஞ்சம் வந்து பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கா விஹா கடையும். அதனால பார்த்தீங்கன்னா சிலர் வந்து அவங்களுடைய இ-காமர்ஸ் வெப்சைட்ல மற்றும் அவங்களுடைய ஆப்ல இல்லாட்டி அவங்க கடைகளில் எங்களுடைய லோகோ பயன்படுத்திட்டு என்னுடைய குரல் ஆடியோ வீடியோவை பயன்படுத்திக்கிட்டு அவங்க பொருள் தாங்க நாங்கள் விற்கிறோம் அப்படின்ற ஒரு ஏமாற்றத்தை ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறாங்க. அதற்கும் எங்களுக்கும் தொடர்பு கிடையாது. எங்களுடைய விஹா கடை ஒன்னே ஒன்று தான் இருக்கு. அதற்கான கிளைகள் எங்கேயுமே கிடையாது. நீங்க எங்கேயும் போய் ஏமாறாம இருக்கிறதுக்கு எங்களுடைய விஹா ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா எந்த இ-காமர்ஸ் வெப்சைட்டுக்கும் தேட வேண்டாம், எங்கேயும் போக வேண்டாம். அந்த ஆப்புக்குள்ள போயிட்டு பொருள்களை தேடி வாங்கி கொள்ளலாம். இது கருமஞ்சள் பாருங்க. கருமஞ்சள் வந்து நல்லா விளைஞ்சி காஞ்சிடுச்சு, செடி காஞ்சிடுச்சு. இப்போ நான் கருமஞ்சளை எடுக்க போறேன். இது கருமஞ்சளோட சிறப்பு என்னங்கிறத பத்தி எங்க வீட்டுக்காரங்க சொல்லுவாங்க, அதை கேட்டுக்குங்க. கருமஞ்சள் பத்தி ஏற்கனவே நான் நிறைய பதிவுகள் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. கருமஞ்சள் வந்து இந்த அம்பாளுடைய வழிபாட்டிற்கு, இப்போ கல்கத்தால எல்லாம் பாத்தீங்கன்னா அம்பாள் வழிபாட்டிற்கு, காளி வழிபாட்டிற்கு வந்து கருமஞ்சளை பயன்படுத்துவாங்க. அது பாத்தீங்கன்னா அந்த அம்பாளுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று, இந்த கருமஞ்சள் வந்து வீட்டில் இருந்தால் நமக்கு துஷ்ட சக்திகள் எல்லாம் வராது, நமக்கு ரொம்ப நல்லது. அதாவது லக்கு ப்ராடக்ட் அப்படிம்பாங்க இல்லையா, அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கருமஞ்சளும் ஒன்று. நம்ம பூஜை பொருள்கள் 11 பூஜை பொருள்கள் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா, அது நிறைய பேர் வாங்கி வீட்டில் கட்டிட்டு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தகவல் சொல்லிட்டு இருக்கீங்க. அதுல ஒரு கருமஞ்சள் துண்டும் வைக்கணும். அது வந்து எப்படி சொல்றதுன்னா, நமக்கு அந்த திருஷ்டி எடுக்கிறது, அப்புறம் வந்து இந்த மற்றவங்க நமக்கு வந்து ஏதாவது செய்யறாங்க, தீங்கு செய்யறாங்கன்னா அதையெல்லாம் தடுத்து நிறுத்தக்கூடிய பொருள்கள்ல இந்த கருமஞ்சள் மிகவும் பிரதானமானது. இந்த கருமஞ்சள் இப்போ இத்தனை விளைஞ்சிருக்குல்ல, இங்க பாருங்க, இப்போ எடுப்பாங்க. அது எங்க இருந்து எனக்கு கிடைச்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கும்பகோணத்துல நான் வந்து காவேரி அம்மன் கோயிலுக்கு போயிருந்தேன். அங்க ஒரு கோயில் இருக்கு, பார்த்தசாரதி கோயில் எல்லாம் பக்கத்துல இருக்கு. அங்க போனோடனே அங்க கருமஞ்சள் தான் பிரசாதமா கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து நம்ம ஏன் இன்னும் இதை விளைவிக்க கூடாது அப்படின்னு நினைச்சேன். அப்படி அந்த துண்டை வந்து நாங்க பதியம் போட்டதுல பாத்தீங்கன்னா இப்போ நிறைய தொட்டி இருக்குன்னு வைங்களேன், ஏகப்பட்ட தொட்டிகள் இருக்கு. அதுதான் இப்போ எடுத்துக்கிட்டு இருக்கோம். இது வந்து வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, நீங்களும் வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்ம விஹா ஆன்லைன்ல இந்த பச்சை கருமஞ்சளே தரேன். ஏற்கனவே நம்ம வந்து காஞ்ச கருமஞ்சள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அது வந்து இந்த காஞ்ச கருமஞ்சள் ஆகட்டும், இந்த பச்சை ஆகட்டும், இது வந்து மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. எப்பேற்பட்ட காயம் இருந்தாலும் சீக்கிரத்துல ஆடுறதுக்கு எல்லாம் கூட இது பயன்படுத்துறாங்க. அவ்வளவு சக்தி வாய்ந்தது. ஆன்மீகமாகவும் சரி, மருந்தாகவும் பார்த்தீங்கன்னா இதுல நிறைய சக்தி இருக்கு, வேல்யூஸ் நிறைய இருக்கு. இப்போ இந்த பதியம் போடணுங்க, எங்களுக்கு இது வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், நாங்க செடியா அனுப்ப முடியாது. அதனால என்ன பண்ணுங்க, நம்ம விஹா ஆன்லைன்ல இதையும் இந்த கருமஞ்சளையும் கூட நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய கிழங்கா இதாயிடுச்சு, ரொம்ப நாளா எடுக்கல நாங்க, அதனால ரொம்ப பெரிய கிழங்கா ஆயிடுச்சு. இது வந்து உங்களுக்கு ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாலும் கிடைக்கும். எங்க கடைக்கு வந்து அலசி வந்துடும். அலசி எடுக்கணும், இதுல இருந்து இதை அலசி எடுக்கணும். பாருங்க, இதெல்லாம் அலசி எடுக்கணும், இதுதான் உங்களுக்கு நல்ல மஞ்சளா வரும். இதான் இங்க பாருங்க, இதுக்குள்ள கருமஞ்சள்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இங்க பாருங்க உள்ள கருப்பா இருக்குல்ல, அது அப்படியே காய விட்டோம்னா இன்னும் கொஞ்சம் கருப்பாயிரும். ஆமா, இதுதான் கருமஞ்சள், இதான் ஒரிஜினல். இதுல நீங்க எடுக்கும்போது அந்த கருமஞ்சள் பச்சையா எடுக்கிறோம் இல்லையா, எடுக்கும் போதே ஒரு ஆன்மீக வாடை வரும், அது நல்ல வாசனை வரும். இதான் தாய் கிழங்கு, ஒண்ணுதான் வச்சேன். ஒரு கிழங்குக்கு தான் பாருங்க எவ்வளவு விளைஞ்சிருக்கு பாருங்க, ஒரு கிழங்கு. நீங்க இதை ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு உங்க கைக்கு வரும்போது காஞ்சிருச்சு அப்படிங்கிறீங்களே, கவலைப்படாதீங்க, இது காஞ்சாதான் நல்லா முளைக்கும். அதனால நீங்க வர்றதுக்குள்ள கொஞ்சம் அரைகுறை காஞ்சிருந்தா கூட அதை நீங்க பதியம் போடலாம் தாராளமா. 1.5 மாசம் ஆகும் முளைக்கிறதுக்கு. ஆமா, போட்ட உடனே முளைக்கலையே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இது குறைஞ்சபட்சம் 1.5 மாசம் ஆகும் முளைப்பதற்கு. அது சின்ன இது அந்த முளைச்சு வரும் இல்லையா, அந்த பச்சையா முளை விட்டு வர்றது பாக்குறதுக்கு குறைந்தபட்சம் 1.5 மாசம் ஆகும். அது வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கும். வரல அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து என்ன திட்டாதீங்க, அப்புறம் வந்து தூக்கி போட்டுறாதீங்க. இப்ப அந்த வாசனை வருது எனக்கு. இது எடுக்கும் போதே அந்த கோயில் கற்பகரத்துக்கு உள்ள போகும்போது ஒரு வாசனை வரும் இல்லையா, அது வருது. அதனாலதான் அது கருமஞ்சள்னு பேரு, தெய்வீக இது உள்ளது. இன்னும் நிறைய தொட்டி இருக்கு, இது அப்படியே அழியாம நான் வந்து விளை வச்சுக்கிட்டு இருந்துட்டே இருப்பேன். பாருங்க, அது பாட்டுல
அடுக்கடுக்கா இருக்கு. தொட்டிலன்னு இப்போ 2 தொட்டி தான், 2 தொட்டி 2 கிழங்கு பாருங்க. ஒரு கிழங்கு தான் தாய் கிழங்கு, நல்லா பார்த்துங்க. ஒரே கிழங்கு தான் தாய் கிழங்கு. எவ்வளோ எடுக்கிறேன் பாருங்க. அது வந்து நமக்கு விளையாடணும்னு நினைச்சா விளைஞ்சிரும். இப்போ இது கிழங்கு மாதிரி இருக்கு இல்லையா, பாருங்க. இது ரியல் மஞ்சள் கிழங்கு. இதுவும் கிழங்கு மாதிரி இருக்கு இல்லையா, இது கிழங்கு கிடையாது. இது என்னன்னா நீரை சேர்த்து வச்சுக்கும், சத்தை சேர்த்து வச்சுக்கும் கிடைக்கிறப்போ. அப்போ அதுல இருந்து நம்ம தண்ணி விடலை இல்லை அப்படின்னு வைங்களேன், உரம் பத்தலைன்னு வைங்களேன், இதுல இருந்து எடுத்துக்கும். இங்க பார்த்தீங்களா, இது வெள்ளையா இருக்கும் பாருங்க, இது பார்த்தீங்களா கிழங்கு மாதிரி இருக்கும். அது இதுல இருந்து எடுத்துக்கும். கருமஞ்சள் கழுவுன பின்னாடி பாருங்க இந்த நேரத்துல வந்துடும், இஞ்சி போலவே தோற்றமளிக்கும். எவ்வளவு கருமஞ்சள் பாத்தீங்களா, 2 தொட்டியில வந்திருக்கு. இதெல்லாம் உங்களுக்கு தான். நம்ம விஹா ஆன்லைன்ல ஆர்டர் போடுங்க. இப்போ ஸ்டார் ஃப்ரூட் நான் கையில வச்சிருக்கேன், எனக்கு அது தூக்க முடியல, அதனால கீழே வச்சிருக்கேன். இங்க பாருங்க இந்த கிழங்கும் இவ்வளவு இருக்கு. இது வந்து இப்போ இதை வந்து அப்படியே வச்சிருந்தீங்கன்னா எது எப்படி முளைக்க வைக்கிறது அப்படின்னா, நீங்க இந்த கிழங்கு கொண்டு போய் உடனே மண்ணில் புதைக்க கூடாது. இதை கொண்டு போயிட்டு காத்து வர்ற மாதிரி ஒரு பானைக்குள்ளேயோ இல்லை வேற ஏதாவது ஒரு ஓரமா எதுவும் பூச்சி கடிக்காத அளவுக்கு வச்சுட்டீங்கன்னா இதுல இருந்து முளை விட்டு வரும், துளிர் விட்டு வரும். துளிர் விட்டு வந்த உடனே 1 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சு வந்த உடனே அதுக்கப்புறம் கொண்டு போய் இப்படி புதைங்க. அந்த கொடி முனை வெளியில இருக்கிற மாதிரி. இப்ப நம்ம வெங்காயம் எல்லாம் வச்சிருந்தோம்னா முளைச்சுக்குள்ளத்தானா, அதே போல நம்ம உருளைக்கிழங்கும் கொஞ்சம் வச்சிருந்தோம்னா அங்க முளைச்சு வரும் இல்லையா, அது போல முளைச்சு வருங்களா? முளைச்சு வந்த பின்னாடி அதை கொண்டு போய் நீங்க தொட்டியில பதியம் போடணும். பதியம் போடுறது இல்ல, விதைக்கணும். புதைச்சு வைக்கணும். விதைச்சு வைக்கணும். ஆமா. அதுக்கப்புறம் அது முளைச்சு என்ன பண்ணா அப்படியே விட்டுறக்கூடாது. மரத்துல தான், தென்னை மரம், பனை மரம், இல்ல உங்களுக்கு பூரச மரம், ஏதாவது பக்கத்துல மரம் இருந்தா மரத்துல விட்டுருங்க. அது மரத்திலேயே கிளையில படந்து மேலதான் போகும். இது ஞாபகம் வச்சுங்க, கீழே படராது, மேலதான் போகும். அதுக்கு உயரமான மரமோ இல்ல ஏதோ ஒரு கொழுவம்போ இருக்கணும், அப்பதான் இது காய்க்கும். பாருங்க, மேல போனதுனாலதான் இவ்வளவு ஒரு காய் இருக்குது, கீழே வரல பாருங்க. சமைச்சு சாப்பிடும் போது எப்படி இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்களா, அப்படியே உருளைக்கிழங்கு மாதிரிதான் இருக்கும். ஆமா. அதனால இந்த நிலத்துக்கு கீழே இருக்கிற உருளைக்கிழங்கு சாப்பிட முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, இந்த உருளைக்கிழங்கு வாங்கிட்டு நீங்க விதைச்சு வைங்க, கொடி போல நல்லா வளர்ந்து வரும். அதுல காய்க்கிற காய்களை எடுத்து நீங்க சமைச்சு சாப்பிடுங்க. எப்படி சமைச்சு சாப்பிடுங்கிறத நாங்க அடுத்த வீடியோ ஒண்ணு போடுறோம் சமைச்சு. சரி, மீண்டும் அடுத்தடுத்த பதிவுகள்ல சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது அனிதா குப்சாமி, புஷ்வான குப்சாமி. நாங்க துபாய் கிளம்புறோங்க, அதனாலதான் அர்ஜென்ட். ரைட். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும் சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.